உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க. ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோடய வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, @AnandS 1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி, ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். காலையில் நீங்கள் 525 கோடி இந்து பெர்மனன்ட் பாண்டு நிதி நிறுவனத்தில் காணாமல் போனதாக பதிவு செய்துள்ளீர்கள். அதனை வங்கி தரப்பினர் மறுக்கின்றனர். அதற்கான ஆதாரங்கள் ஏதேனும் உங்களிடம் இருக்கிறதா? என்னை இது ப்ராப்ளம்னு எங்களுக்கு 10 நாளாக தெரியும். 10 நாளாக நான் ட்வீட் பண்ணல. என்னை ஒரு 70 வயசு உள்ள ஒரு டெபாசிட்டர் என்கிட்ட ஃபேஸ்புக் மெசஞ்சரில் கான்டாக்ட் பண்ணி, எனக்கு பல வருஷமாக அவர் தெரியும். அவர் பொண்ணோட பணம், முழு பணத்தையும் சம்பாதிச்ச பணத்தை அதில் போட்டதும், மாதம் இன்ட்ரெஸ்ட் 3 மாதம் எனக்கு வரல, என் பணம் ஏதாவது திரும்பி வருமா, நீங்கள் பிடிச்சி பெற்றுக் கொடுக்கறதுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு என்னை கேட்டதுனால, நீங்கள் ப்ரெஸ்ஸில் பேசணும், எங்களுக்கு தைரியம் இல்லைன்னு சொன்னதுனால இதை நான் ப்ரெஸ்ஸில் ட்வீட் பண்ணேன். அந்த முதியவர் ஹிந்து பத்திரிகையில் வேலை செஞ்சவர். அதனால் அவர் ரிட்டையர் ஆகி 5 வருஷத்துக்கு மேலே வருது. அவரோட விண்ணப்பின் பேரத்தில் தான் நான் இதை ட்வீட் போட்டேன். இது மயிலாப்பூர் டைம்ஸில் ஒரு ஆர்டிக்கல் வந்தது. அதில் சுமார் 500 கோடி டெபாசிட் இருக்கிறதாக அந்த ஆர்டிக்கலில் வந்தது. அந்த ஆர்டிக்கலில் நான் ட்வீட்டோடு அட்டாச் பண்ணியிருந்தேன். 525 கோடி பர்ஃபெக்டாக நம்பர் எனக்கு தெரியாது. பட் எவ்வளோ டெபாசிட்டு மயிலாப்பூர் டைம்ஸில் வந்தது சுமார் 500 கோடி நம்பர் இருக்குன்னு. இது 500 கோடியா 50 கோடியா இல்லை 10 கோடியாங்கிறது பிரச்சனை கிடையாது. ஒரு நிதி நடத்துகிறவங்க அந்த ஆன் டிமாண்ட் அந்த பணத்தை திரும்பி கொடுக்கணும். அவங்களால கொடுக்க முடியல. 3 மாதமாக அவங்க வட்டி கொடுக்கலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. மாதம் வட்டி கொடுக்கணும். அதுக்கு சேவிங்ஸ் பேங்க் அங்கே ஓப்பன் பண்ணால் க்ரெடிட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சேவிங்ஸ் பேங்க்கில் 3 அக்கௌண்ட் 3 மாதமாக க்ரெடிட் பண்ணல. 3 மாதம் ஆனப்புறம் அந்த முதியவருக்கு பயம் வந்தப்புறம் என்னை கூப்பிட்டதுனால எனக்கு அப்படி தான் இந்த விஷயம் தெரியும். மயிலாப்பூர் டைம்ஸில் இன்னொருத்தர் எடுத்து போட்டிருக்கார் என் ட்வீட்லேயே. 3 டெபாசிட்டர் மயிலாப்பூர் டைம்ஸ்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. டெபாசிட் பணத்திற்கான இன்ட்ரெஸ்ட் கொடுப்பதில் காலதாமதத்திற்கு சாஃப்ட்வேர் அப்டேட் காரணம் என்கிறார்கள். குறிப்பாக இன்ட்ரெஸ்ட் 1 வாரம் எனும் விதத்தில் காலதாமதம் ஆவதாக வங்கி தரப்பினர் கூறுகிறார்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரிசர்வ் பேங்க்கு ஆல் நிதி எல்லாம் பர்மனன்ட் ஃபண்டெல்லாம் ரிசர்வ் பேங்க்கோட ரெகுலேஷனில் வருது, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் ரெகுலேஷனில் வருது. இதில் எதிலையுமே சக்திகாந்தா தாஸ் சாஃப்ட்வேர் சேஞ்ச் பண்ணுறதுக்காக நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டை டிலே பண்ணலான்னு சட்டத்தில் இடமே கிடையாது. இது 1 வாரம் டிலே கூட, 1 நாள் கூட நீங்கள் டிலே பண்ணக்கூடாது. 1 வாரம் டிலே பண்ணுறதே சட்டப்படி தப்பு, குற்றம். ஆனால் இது 1 வாரம் டிலே கிடையாது. இது 1 வாரத்துக்கு அந்த பெரியவர் சொன்னது 3 மாதம் டிலே. வட சென்னையில் குறிப்பாக புரசேவாக்கத்தில் சில நிதி நிறுவனங்கள் மூடிவிட்டு சென்றதால் மக்கள் அச்சமடைந்து தங்களுடைய வைப்பு நிதியை மொத்தமாக திரும்ப பெற முயற்சிப்பதால் அவர்களுக்கு நிதியை கொடுப்பது என்பது தாமதம் ஆகிறது என கூறும் வங்கி தரப்பு. இப்போ என்ன, வங்கியே ஒத்துக்கிட்டாங்க அவங்களால பணம் கொடுக்க முடியலன்னு. 2வது கேள்வியில் நீங்கள் கேட்கும்போது சாஃப்ட்வேர்னாங்க. 3வது கேள்வியில் புரசவாக்கத்தில் ஏதோ நடந்ததுங்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னா, லக்ஷ்மி விலாஸ் பேங்க் இழுத்து மூடினாங்க, எஸ் பேங்க் மூடினாங்க, பஞ்சாப் மகாராஷ்டிரா கோஆப்ரேட்டிவ் பேங்க் மூடினாங்க. அதனால் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோ, ஐசிஐசிஐ பேங்க்கோ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோ எங்களால் பணம் கொடுக்க முடியலன்னு சொல்ல முடியுமா? பக்கத்து பேங்க்கு போண்டி ஆகிடுச்சுங்கிறதுனால நீங்கள் என்னால் பணம் கொடுக்க முடியலன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் ஒரு பெனிஃபிட் ஃபண்ட் நடத்துகிறீங்க, நீங்கள் பணத்தை ரிசர்வ்ஸை ரெடியாக வச்சுருக்கணும். நீங்கள் இன்னொரு பேங்க்கு போண்டி ஆகிடுச்சு, அதனால் எனக்கு கஷ்டம் ஆகிடுச்சுன்னா எப்படி ஒத்துக்க முடியும்? இதை ரன் இன் தி பேங்க்குன்னு சொல்லுவாங்க. எஸ் பேங்க் அன்றைக்கி ப்ராப்ளமாக இருக்கும்போது பல பேங்க்குகள் அதில் எல்லோரும் போய் கேட்டாங்க. இவங்க போய் ரிசர்வ் பேங்க்லேருந்து பணத்தை எடுத்துகிட்டு எல்லோரும் தாராளமாக பணத்தை கொடுத்தப்புறம் தான் நிறுத்தினாங்கண்ணா. டெஃபினட்டாக இது ஒரு எஃபெக்ட் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ரிசர்வ்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டியது உங்கள் கஷ்டம். எல்லா டெபாசிட்டரும் பணம் கேட்டால் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். நீங்கள் சொல்லியிருக்கீங்களா முன்னாடி டெபாசிட் எழுதச்ச புரசவாக்கத்தில் இருக்கிற ஃபண்டு டெபாசிட் ஆகிடுச்சு, டெபாசிட் போயிடுச்சுன்னா நாங்கள் திரும்பி தர முடியாதுன்னு எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? அது மாதிரி எங்கேயுமே சொல்லலை. இல்லை ரிசர்வ் பேங்க் ரூல்ஸில் ஏதாவது இடம் இருக்குதுங்களா? இது மாதிரி நீங்கள் இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் 2 பேங்க் ஃபெயில் ஆனால் மற்ற பேங்க்கெல்லாம் பணம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு ரூல்ஸ் இருந்தால் அந்த ரூல்ஸை காட்டுங்க, நான் தப்புன்னு ஒத்துக்கிறேன். சிவகங்கையில் காங்கிரஸ் வேட்பாளரை எதிர்த்து தேவநாதன் யாதவ் போட்டியிடுவதால் குறிப்பாக நீங்கள் இந்த குற்றச்சாட்டை வைப்பதாக வங்கி தரப்பினர் தெரிவிக்கிறாங்க.
இது 3 மாதமாக இந்த விஷயம் நடந்துகிட்ருக்கு. தேவநாதன் யாதவுக்கு போன மாதம் சீட்டு வந்தது. இப்போ அரசியலில் நான் கேட்குற கேள்வி, அண்ணாமலை கையெழுத்து போட்டு தான் பிஃபார்ம் கிடச்சிருக்கும். இந்த கேஸ் 3 மாதமாக நடக்கும்போது அண்ணாமலை எப்படி பிஃபார்மில் கையெழுத்து போட்டாருங்கிறது தான் எங்கள் கேள்வி. ஆனால் அது அரசியல் தான். மக்கள் நலத்தை பேசுகிறது தான் அரசியல். மக்கள் பணத்தை நீங்களே கொடுக்க முடியாதுன்னு ஒத்துட்ருக்கீங்க. ஏன் கொடுக்க முடியாதுங்கிறத நாங்கள் கேள்வி கேட்குறோம். நீங்கள் பணத்தை டெபாசிட்டர் பணத்தை கொடுக்கறதுக்கே உங்கள்கிட்ட காசு இல்லாத போது ஒரு லோக்சபா எலெக்ஷனில் நிற்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட பணம் ஏது? அந்த பணத்தை செலவு பண்ணாமல் மக்கள் டெபாசிட்டர் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒரு பேங்க் நிதி ஃபெயில் ஆகிடுச்சு, அதனால எங்களால் கொடுக்க முடியலன்னு. நீங்கள் லோக்சபாவுக்கு செலவு பண்ண வேண்டிய நீங்கள் ரூல்ஸே படி செலவு பண்ணியிருந்தா கூட 80 லட்ச ரூபா செலவு பண்ணுவீங்க. 80 லட்ச ரூபாவை நீங்கள் டெபாசிட்டருக்கு திரும்பி கொடுக்கலாமே. நீங்கள் சொல்லாமல் அண்ணாமலை சார் நான் என்னோடய நிதி நிறுவனத்தில் ப்ராப்ளம் இருக்குது, இந்த 80 லட்ச ரூபா நான் அரசியலுக்கு செலவு பண்ணுறதுக்கு பதிலாக இந்த 80 லட்சத்தை நான் டெபாசிட்டர் பணத்தை திரும்பி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தா நம்ம எல்லோரும் அண்ணாமலையை பாராட்டியிருப்போம். அண்ணாமலை இது மாதிரி ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது ஏன் பிஃபார்மில் கையெழுத்து போட்டாருங்கிறது தான் என்னோடய கேள்வி. அதுக்கு பதில் சொல்கிறத விட்டுட்டு கேட்டால் யார் கேள்வி கேட்குறாங்க அவங்கள பதில் கேள்வி கேட்கக்கூடாது. நீங்களே என்ன ஒத்துட்ருக்கீங்க பணம் இல்லைன்னு. என்னோடது என்ன மாற்று கருத்து? 500 கோடி இல்லை, கொஞ்சம் கம்மிங்கிறீங்க. நீங்களே சொல்லுங்கள் எவ்வளோ நம்பர்னு. இதே நீங்கள் ஒரு பப்ளிக்லி ட்ரேடட் கம்பெனியாக இருந்தால் என்ன நம்பர்னு எனக்கு தெரியும். இதில் நான் மயிலாப்பூர் டைம்ஸில் வந்த பேரை தான் நான் சொன்னேன். மயிலாப்பூர் டைம்ஸில் 3 டெபாசிட்டர் இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. இந்த செய்தியை நான் முன்னாடியே படிச்சுட்டேன். ஆனால் நான் இத்தனை நாள் ஏன் பேசலான்னா எந்த டெபாசிட்டரும் என்னை கேட்கல. இன்றைக்கி ஒரு முதியவர் என்கிட்ட கேட்கவே நான் சும்மா இருக்க முடியாது. நம்ம ஒரு பப்ளிக் ஃபிகர், மக்கள் சார்பாக கேள்வி கேட்குறது எங்கள் டியூட்டி. நாங்கள் டியூட்டி கேட்குறோம். நான் என்ன கேட்குறேன்னா, ஒன்றுமே பண்ணாதவங்க வீட்டுக்கெல்லாம் சிபிஐ, இடி, இன்கம் டேக்ஸ் அனுப்புகிற ஆட்சி ஏன் இங்கே இன்னும் சிபிஐ வரல, ஏன் இடி வரல, ஏன் இன்கம் டேக்ஸ் வரல, ஏன் இன்னும் ஆர்பிஐ வரலங்கிற கேள்வி கேட்டால் தப்பா? சார், மொத்தத்தில் அந்த நிதி நிறுவனத்தில் என்ன நடக்கிறது, அங்கே வைப்பு தொகை வைத்துள்ள மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லோரும் அச்சப்படுறாங்க. இது மாதிரி பேங்க்கில் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா பணம் திரும்பி வராதுன்னு. அது மாதிரி ஒன்றுமே கிடையாது. இவங்களால நிச்சயமாக பணத்தை கொடுக்க முடியாது. நீங்கள் எல்லோரும் போய் பேங்க்கில் கம்ப்ளைண்ட் கொடுங்க. பேங்க்கை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுங்க. எக்கனாமிக் அஃபென்சஸ் விங்கில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. இது ஸ்டேட் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வருது. சிஐடியும் இஓடபிள்யூயும் இன்வெஸ்டிகேட் பண்ணி இந்த பணம் எங்கே போயிருக்குன்னு பார்த்து இவங்க யாருக்கெல்லாம் கடன் கொடுத்துருக்காங்க, எந்த சொத்து கொடுத்துருக்காங்க, எவ்வளோ தங்கம் கொடுத்துருக்காங்க, தங்கத்துக்கு அகேன்ஸ்டாக எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து இந்த பணத்தை வசூல் பண்ணி 1 வருஷத்தில் திரும்பி கொடுப்பாங்க. நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறத தாமதம் பண்ணிங்கன்னா உங்களோட பணம் வரதே ரொம்ப கஷ்டமாக போயிடுங்கிறது இது என்னோடய சொந்த கருத்து. நான் டெபாசிட் பண்ணலை. ஆனால் யாராவது டெபாசிட்டர் என்ன கேட்டார்னா இதுதான் என்னோடய அட்வைஸ்.